ஒரு கர்மத்தை செஞ்சுட்டு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? பலனை தான் எதிர்பார்ப்போம். இன்னைக்கு இதை செஞ்சுட்டோம், இது கிடைக்குமா? இப்போ நம்ம இன்னைக்கு வந்துட்டாங்க, யோகி வந்து இன்னைக்கு வந்து சத்சங்கம் நடந்துச்சு, யோகி எனக்கு ஏதாவது தரப்போறாரா, யோகி எனக்கு பணம் காசு தரப்போறாரா, இல்லை வேற எதுவும் தரப்போறாரா அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள்லாம் லௌகிக வாழ்க்கையில நமக்கு ஏற்படும். ஆனால் லௌகிக வாழ்க்கையை விட்டுட்டு அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு தேடலை, இப்படி ஒரு இதையும் உனக்கு இறைவன் கொடுத்துருக்கான்னா அது உனக்கு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே இந்த சான்ஸை கொடுத்து உனக்கு இந்த குருச்சத்தை குறைய நிறுத்தி வச்சிடலாம். நம்மளை நான் சிந்திக்கிறதுக்காக இந்த நம்ம இந்த இடத்துல நம்மள எல்லாரையும் உட்கார வச்சிருக்கோம் இறைவன் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உணர்ந்து கொண்டு பாவனையிலும் நாம் வந்து இன்னைக்கு நம்ம சிந்திக்க வந்திருக்கோம். ஐயா வந்து ஒரு தூண்டுதலாக இருந்து பகவத்கீதையை நமக்கு சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த சிந்தனை பண்றதுனால நமக்கு என்ன விஷயங்கள் தெளிவாக போகுது, ஒவ்வொருத்தரும் என்னென்ன சிந்திக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம சிந்திச்சு நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் கிருஷ்ணர் அவர் வந்து அர்ஜுனனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்றாங்க. கர்மம் செய்வது பயனை எதிர்பார்ப்பது, செல்வம் சுகபோகங்களை அடைவது, சுகபோகங்களை அடையிறதுக்கு சொத்து சேர்க்கறது, காசு சேர்க்கறது, பணம் சேர்க்கறது, தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வச்சுக்கிறது. அதை நான் இன்னைக்கு பேரன் பாட்டன் கூட்டான்னு சொல்லி சொத்து பூரா கிடக்கும். இன்னைக்கு உள்ள தலைமுறையை பார்த்தீங்கன்னா 3 தலைமுறைக்கு முந்தி எடுத்து சொத்துக்கள் இருக்கு. ஆனா சொத்துக்களுக்கான பின்னால் உள்ள தலைமுறைகளுக்கு அதை பத்தியே தெரியாது, எதுவுமே தெரியல. ஆனா சொத்து இருக்கு, யாரும் அனுபவிக்கவே முடியல. அப்ப என்ன ஆச்சு? அப்ப சொத்துலாம் உட்கானதல்ல, அந்த காலத்துல அவங்க அனுபவிச்சாங்க, போட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அதை அனுபவிக்கணும்னா அப்பா வந்து தாத்தா வந்து மகனுக்கு எழுதி வச்சு, நான் வந்து பேரனுக்கு எழுதி வச்சு, அப்படி பரம்பரையா கொண்டு போயிருக்கணும். அவங்க என்னன்னா அனுபவிச்சாங்க, எல்லா சுகபோகங்களையும் பண்ணாங்க. நம்ம பெரிய கெத்தா இருந்தோம், நம்ம இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தோம் இப்படி சொல்லிட்டு உலகத்தொட்டே போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த கோடீஸ்வரங்களோட சொத்துக்கள்லாம் இப்போ வந்து நிர்பலமா நின்றுட்டு இருக்கு.